ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மன்மதன் காலிஸ். லாஸ்டா போட்டிருந்த வீடியோல வெற்றியூர் பயணங்கள் பத்தி போட்டிருந்தோம். அதுல வந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலோட வரலாறு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வாங்க அங்காள பரமேஸ்வரி கோயில் வரலாறு போய் பார்க்கலாம். அம்மா தாயே அம்மா. இந்த அங்காள பரமேஸ்வரி வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்ை பாக்கியமும் கொடுக்கறதா இந்த கிராமத்துல சொல்றாங்க. இதோட வரலாறை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம், வாங்க போகலாம். இந்த கோயிலோட வரலாறு என்னடான்னா, இங்க தெற்கு பக்கமா இருக்கிற இந்த கண்மாயில தான் இந்த தெய்வத்தை கண்டெடுத்ததாகவும், இந்த தெய்வம் வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆதி காலத்துல இருந்து தெய்வம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆதி காலத்துல இங்க வந்து துணி துவைக்கிறவங்க துணி துவைக்கும் போது இந்த இசுன்னு சவுண்ட் வரும். அந்த சத்தத்தோட அவங்க துணி துவைச்சிருக்கும் போது தண்ணிக்குள்ள ஒரு கல்லு காலில் தட்டுப்பட்டிருக்கு. அவங்க அந்த கல்லை வந்து எடுத்து கரை மேல வச்சுட்டு திருப்பி துணி துவைச்சிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த தெய்வம் சொன்னிச்சாமா, டேய் நான் வாட்டுக்கு தண்ணிக்குள்ள கிடந்தேன், என்னை தூக்கி மேல வச்சுட்டு நீ வாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி இந்த தெய்வம் சொன்னதாகவும் சொல்லப்படுது. பிறகு அவர் வந்து தேடி இருக்காரு, என்ன ஏதோ சவுண்டு கேட்குது ஆள் இல்லையே அப்படின்ட்டு. திருப்பி அந்த ஒளி திருப்பி வரவும் இந்த தெய்வத்தை அந்த கல்லை பார்க்கும்போது அந்த கல்லில் வந்து தெய்வம் அந்த கண் மொழி இது தெரிஞ்சதாக சொல்லப்படுது. அதனால இந்த தெய்வத்தை வந்து அவர் வந்து தனக்கு கொண்டு வந்த உணவை எடுத்து வச்சு பரிமாறினதாகவும், தினமும் வரும்பொழுது துணி துவைக்க வரும்பொழுது அந்த தெய்வத்துக்கு படையல் வச்சதாகவும் சொல்லப்படுது. பிறகு வந்து இதை அவரும் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி பண்ணி ஆதி காலத்துல இருந்து பெரிய ஒரு இதா கல் மட்டும்தான் உள்ள வச்சு சாமி கும்பிட்டதாக சொல்லப்படுது. பின்னர் வந்தவங்க தான் இந்த கோயிலை வந்து ஒரு ஐயா உள்ள இருப்பாங்க. அந்த ஐயா தான் இந்த கோயிலை வந்து ஒரு கோயிலா உருவமைச்சு செய்யப்பட்டிருக்கு. 21 பரிவார தெய்வங்கள் உள்ள இருக்கு. ஒரே கல்லுல 21 தெய்வங்கள் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இங்க வந்து மகா சிவராத்திரி முடிஞ்ச 3வது நாள் இந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு திருவிழா நடக்கதான் சொல்லப்படுகிறது. எப்படின்னா, நேர்த்திக்கடனுக்காண்டி இப்ப குழந்தை வேணும் அந்த மாதிரி சொல்லி நேர்த்திக்கடன்றா நிறைய வைக்கணுமா. பொங்கல் வைப்பாங்க, சமத்துவ பொங்கல் வச்சு வழிபடுறதாகவும் சொல்றாங்க. கோயிலுக்கு நேர்த்திக்கடன், இப்ப குழந்தை வரம் வேணும், நான் கல்யாணம் ஆனா கிடா வெட்டுறேன், இந்த மாதிரி சொல்லி கிடாய்கள் நேர்த்திக்கடன் வச்சு அந்த மகா சிவராத்திரி முடிஞ்ச 3வது நாள் இங்க வந்து நேர்த்திக்கடனுக்காண்டி இந்த கிடாய்களை வெட்டி அன்னதானம் போடுறதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் இன்னும் இந்த கோயிலோட சிறப்பை பார்த்தோம்னா, இப்ப நாங்க கோயிலுக்கு வரும்போதே சொன்னாங்க இந்த கோயில்ல வந்து நான் வந்து ரொம்ப விளக்குகள் ஏற்றி வழிபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க இந்த கோயில்ல வந்து மாசம் பௌர்ணமிக்கு விளக்கு ஏற்றுறதாகவும் சொல்லப்படுது. அந்த மாசம் நடக்கிற பௌர்ணமிக்கு விளக்கு ஏற்றும் போது மங்கள வந்து சௌபாக்கியம் அடையுது, இது போன்று நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த அங்காள பரமேஸ்வரர் கோயிலை வடிவமைச்சவர் இந்த ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், அங்காள பரமேஸ்வரர் கோயிலோட வரலாறு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் எந்த கோயிலோட வரலாறு வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடி போட்டிருந்த வீடியோல இருந்தா அங்காள பரமேஸ்வரி வீடியோ வேணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ திருப்பி மறுபடியும் வேற எந்த கோயிலோட வரலாறு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். மன்மத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மன்மத பாய்ஸ் 2.0 ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.